இந்த உலகம் நம்மளை நம்பாமல் இருக்கலாம், நம்ம மேலே நம்பிக்கை வைக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்மளை பற்றி நமக்கு தெரியும். இந்த உலகத்துக்கு உலகம்னா யார்? நம்மளை தவிர மற்றவங்க. அவங்களுக்கு நம்மளை பற்றி முழுசாக தெரியாது. நாம் யார் என்ன அப்படின்னு நம்மளுடைய நிறை குறைகள் எதுவுமே நம்மளை பற்றி முழுசாக தெரியும். ஆனால் நமக்கு தான் நம்மளை பற்றி முழுசாக தெரியும். அதனால் நாம் என்ன நினைக்கிறோம், நாம் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த உலகம் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறதுங்கிறது இரண்டாவது பட்சம்தான். அதுக்காக இந்த உலகம் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறங்கிறத நம்ம புறக்கணிச்சிட முடியாது. நாம் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோங்கிறது ஒரு 50%. அது மாதிரி நம்மளை பற்றி இந்த உலகம் என்ன நினைக்கிது அப்படிங்கிறது ஒரு 50%. இந்த ரெண்டுக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த உலகம் நம்மளை குறை சொன்னாலும் தப்பாக பேசினாலும் நம்மளை பற்றி நாம் தப்பாவோ குறையாவோ சொல்லாமல் இருக்கணும். அதுபடி நம்ம நடந்துக்கணும். இந்த உலகத்துக்கு தான் நம்மளை தெரியாதே, நம்ம ரகசியமாக எந்த தப்பும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளை பற்றி நமக்கு தெரியும். 50% நாம் நம்மக்கிட்டேருந்து நம்பிக்கை பெற வேண்டிய கட்டாயம் இருக்குது. நாம் நம்மக்கிட்டேருந்து நம்பிக்கையும் பெற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அந்த 50 ஏன்னா அந்த உலகத்துக்கிட்ட நாம் தெரியாமல் தப்பு பண்ணிடலாம், ஆனால் நமக்கு தெரியாமல் நாம் தப்பே பண்ண முடியாது. அதனால் இந்த உலகத்துக்கு நாம் உண்மையாக இருக்கணுங்கிறது 50%. அது மாதிரி நமக்கு நாம் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது 50%. அதனால் இந்த உலகத்தை நாம் ஏமாற்றிடலாம் கொஞ்ச நாளைக்கு, அல்லது நிரந்தரமாக கூட ஏமாற்றலாம் முடிஞ்சால். ஆனால் நம்மக்கிட்ட இருந்து நாம் ஏமாற்ற முடியாது. ஏன்னா நமக்கு நம்மளை பற்றி தெரியும். அதனால் நமக்கு நாம் மரியாதை கொடுத்துக்கிறது ஒரு 50%. இந்த உலகம் நமக்கு கொடுக்குற மரியாதைங்கிறது 50%. இந்த உலகம் நமக்கு மரியாதை கொடுக்காமல் போகலாம். ஆனால் நமக்கு நாம் மரியாதை கொடுக்கணும். கண்டிப்பாக மரியாதை இருந்தால் தான் நம்மளால் நம்மளுடைய கடமை செய்ய முடியும். நம்ம கடமை செய்கிறதுக்கு மரியாதை ரொம்ப முக்கியம். இந்த உலகம் நமக்கு மரியாதை கொடுக்காமல் போகலாம், நமக்கு நாம் மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதை வச்சு தான் இப்போ எல்லாருமே பெரும்பாலானவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த உலகம் எத்தனை பேருக்கு மரியாதை கொடுத்துட்ருக்கு. இருந்தாலும் எல்லோரும் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு மரியாதை, அவங்க மனசாட்சி அவங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதன்படி அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு நமக்கு மரியாதை கண்டிப்பாக தேவை, நம்பிக்கை தேவை. நம்மளை நம்பணும். முதல்ல இந்த உலகம் நம்மளை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் நல்ல விஷயங்கள் செய்திருக்கு அடிப்படையில் நம்ம முதல்ல நம்பணும். இந்த உலகம் நம்பலாம், அதே நேரத்தில் நாம் நம்மளை நம்பலைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்தை நீங்கள் ஏமாற்றி இந்த உலகம் உங்களை நம்ப வைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் உங்களை நம்பலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு பொய்யானவராக இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தால் உங்களால் நல்ல விஷயங்கள் செய்ய முடியாது. இந்த உலகமே நம்பினாலும் உங்களால் நல்ல விஷயம் செய்ய முடியாது. நீங்கள் உங்களை நம்பலைன்னா இந்த உலகமே உங்களை நம்பினாலும் உங்களால் இந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்ய முடியாது. நீங்கள் உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, ஏன்னா நீங்கள் உண்மையாக இல்லை, நீங்கள் அந்த அளவுக்கு நல்லவராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும். ஆனால் இந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த உலகமே உங்களை நம்பினாலும் உங்களால் நல்ல விஷயம் செய்ய முடியாது. காரணம் என்னென்னா உங்களுக்கு உங்கள் மேலே உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு மரியாதை இல்லை, நீங்கள் உண்மையானவர் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் உண்மையானவர்னு முதல்ல நிரூபிக்க வேண்டிய விஷயம் உங்கள்கிட்ட தான். அப்புறம் இந்த உலகத்துக்கிட்ட. இந்த உலகத்தை ஏமாற்றலாம், ஆனால் உங்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. அதனால் ரொம்பவும் உண்மையாக இருக்க வேண்டியது எங்கன்னா நமக்கு நாம் உண்மையாக இருக்கணும். அப்புறம் தான் மற்றவங்களும் ஏமாற்ற முடியும், நம்மளை ஏமாற்ற முடியாது. அதனால் நாம் நமக்கு உண்மையாக இருக்கணும். நமது கொள்கைப்படி நம்ம வாழணும். உண்மையாக இருக்கிறது கொள்கைப்படி வாழணும். நம்ம கொள்கைப்படி நம்ம சொல்கிற மாதிரி நம்ம வாழணும். ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு லட்சியம் இருக்கணும். அந்த லட்சியத்திற்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம்.